சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் பொண்ணுக்கு கல்யாணம் விடிஞ்சா கல்யாணம்னு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் இருக்காங்க. அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க ராஜாங்கத்திட்ட, "இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டுனா போதும்பா. பெரிய கடமை முடிஞ்சிரும்பா ராஜாங்கம். ராஜாங்கத்துக்கு இம்மதான் நிம்மதி கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பத்தா. இங்க ராஜாங்கத்துடைய பொண்ணு நம்ம தமிழ போய் பார்க்குறாங்க. தமிழ்ல, "அண்ணி இங்க பாருங்க. நான் புடிச்ச வாழ்க்கை எனக்கு அமையலன்னா அவ்வளோதான். என்னைய உயிரோட கூட நீங்க பார்க்க முடியாது." அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ட்ட. உடனே தமிழ் சொல்றாங்க, "என்ன இப்படி பேசுறம்மா? நீ ஒரு சின்ன பொண்ணு. அப்படிலாம் கல்யாணம்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில நடந்துராது." "அண்ணி நீங்க என்ன பேசுறீங்க? விடிஞ்சா கல்யாணம். நீங்க என்னன்னா நடக்காதுன்னு சொல்றீங்க. எனக்கு அவரு கூட கல்யாணம்னு ஒண்ணு நடக்கலன்னா, என்னைய உயிரோட நீங்க பார்க்க முடியாது. நான் சும்மா சொல்லல. நெஜமா சொல்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம தமிழு, "இங்க பாரு, மைனி சும்மாலாம் இருக்கல. உனக்காண்டி என்னலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா? நாம கருப்பண்ணன வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமா? உங்க மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு நல்லவங்க இல்லன்னு எங்க அப்பாவே சொல்லிட்டாங்க. ஏன்னா, எங்க அப்பாவ எனக்கு பிடிக்காது. ஆனா, எங்க அப்பா சொன்ன வார்த்தை பொய்யா இருக்காது. ஆனா, கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு அத நிறுத்திருவேன். கவலைப்படாத. கருப்பண்ணன் போயிருக்காரு. ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டுபிடிச்சுருவாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "நீ நல்லபடியா போய் வீட்ல போய் ரெஸ்ட் எடு." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க அண்ணி, நீங்க சொல்றதெல்லாம் என் மனசுல அப்படிலாம் ஒண்ணும் நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நீங்க சொல்றதுக்காண்டி நான் போறேன்." அப்படின்னு கிளம்புறாங்க. அந்த டயத்துல நம்ம சேது சொல்றாங்க, "என்னம்மா இந்த டயத்துல இங்க வந்து நிக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல விடிஞ்சா கல்யாணம். அண்ணிய கூப்பிடணும் தான் வந்தேன்." அப்படின்னு சேதுட்ட சொல்றாங்க அவங்க தங்கச்சி. "சரிம்மா நீ பார்த்து போய் ரெஸ்ட் எடு." அப்படின்னு சொல்றாங்க. இங்க சேது "என்ன கல்யாணத்துக்கு விடிஞ்சா கல்யாணம் நடக்கப் போது. எங்க வீடு நிம்மதியா இருக்க உனக்கு பிடிக்காதா?" அப்படின்னு சொல்றாரு சேது. இத கேட்ட நம்ம தமிழு, "ஏங்க இங்க பாருங்க. உங்க குடும்பத்துல எனக்கு பிடிக்காதுன்னு யாருங்கிறது கிடையாது. எல்லாரும் எனக்கு பிடிக்கும். நாங்க எல்லாரும் எனக்கு ஒண்ணு தான்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட சேது, "எல்லாம் அந்த கோர்ட்டோடைய இது இருக்க வரைக்கும் தான். உன் கூட நான் இருப்பேன். அதுக்கப்புறம் அவ்வளதான்." அப்படின்னு சேது சொல்லிட்டு போயிருந்தாரு. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பன் நம்ம தமிழுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு சொல்றாங்க, "எம்மா இங்க ஹோட்டல்ல நான் தங்கியிருக்கேன் பார்த்தியா? அந்த ஹோட்டல்ல எல்லாமே ஒரு மார்க்கமா தான் இருக்கு. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சுருவேன்ம்மா." அப்படின்னு சொல்றாரு கருப்பன். இத கேட்ட தமிழ் சொல்றாருங்க, "என்ன இந்த குடும்பத்துல இவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா, ஹோட்டல் வச்சு நடத்தியிருக்க மாட்டாங்க. அந்த ஹோட்டல்ல ஏதோ மைனஸ் இருக்கத்தான் செய்யும். இவங்க ஹோட்டலு, லாட்ஜ் எல்லாம் வச்சு நடத்துறது அந்த அளவுக்கு நல்லதா இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க வெளிய போய் கொஞ்சம் அக்கம் பக்கம் இப்ப அன்டைம் தானே ஆயிருச்சு. அந்த அக்கம் பக்கம் போய் வெளிய விசாரிங்க. ஏன்னா, எனக்கு இந்த கல்யாணத்துல நடந்துறவே கூடாது." அப்படின்னு தமிழ் சொல்லவும், நம்ம அங்க வெளிய போய் பார்க்குறாரு கருப்பன். அப்ப மாப்பிள நிக்கிறாங்க. அந்த பொண்ணுட்ட பேசிட்டு இருக்காரு. இத பார்த்தோனே தமிழுக்கு ஃபோன் போட்டு சொல்லி முடிக்கிறாங்க.